பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனே, தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமென். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. இன்று ஆண்டவர் நம்மளிடத்துல பேச இருக்கிற வார்த்தை இதுதான். தாவீதின் மூலியமாய் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீது என்ன சொல்றாரு? தாவீதின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விண்ணப்பம், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்து நாளில் நம்ம இக்கட்டான நேரத்துல யாருமே இல்லை, நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். நமக்கு ஒரு நாமம் உண்டு, நமக்கு ப்ரொடெக்ஷன் பண்ண, நமக்கு ஆதரவாய் இருக்க, அடைக்கலம், தஞ்சம் புங்க அவருடைய சிறகின் மறைவு இருக்கு. கர்த்தர் அவருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நமக்கு நம்மளோட உதவி எங்கிருந்து வருதுன்னா பரிசுத்த ஸ்தலம், பரலோகத்திலிருந்து வருகிறதுங்க. அவர் தேவன் இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. சியோன் பர்வதம், சியோன்னாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பட்டணம். சியோன் மலை, சியோன்ல எப்போதுமே நமக்கு எல்லாமே அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். சியோன் கர்த்தருடைய ஸ்தலம். சியோன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தலம். சியோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலிகளை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நம்ம செலுத்துகிற காணிக்கைகளை எல்லாம் அவர் ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்கிறாருங்க. அவருக்கு நம்ம என்ன காணிக்கை நம்மளுடைய ரட்சிப்பையே அவர், நம்மளுடைய நம்மளுடைய பாவத்தை அவர் இடத்துல அறிக்கை செய்து ரட்சிப்பு என்னும் காணிக்கை நம்மளே காணிக்கையாய் அர்ப்பணிக்கும் போது, அதாவது சத்தியத்துக்கு நேராக, அவருடைய அன்புக்கு நேராக அர்ப்பணிக்கும் போது, உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வீராக. எங்களுடைய சர்வாங்க தகன பலி, எங்களுடைய பெஸ்ட், நீர் எங்களுக்கு பெஸ்ட் கொடுத்தீங்க தகப்பனே. எங்களுடைய பெஸ்ட்ல இருந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறத தயவாய் அங்கீகரிக்கும்படியாக இங்கு தாவீது பாடுகிறார். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தள்ளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்மளுடைய மன விருப்பத்தை அவர் நமக்கு தருவாருங்க. நம்ம அவருடைய சத்தியத்தினூடாய் அவருக்கு பிரியமாய் பாவத்திலிருந்து விடுபட்டு ரட்சிப்புக்கு ஏதுவான கனியை கொடுக்கும் போதில் நம்மளுடைய மன விருப்பத்தின்படி அவர் நமக்கு தந்தள்ளி நமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய யோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்தே எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, அவர் கொடுக்கிற அந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பு, பாவ மன்னிப்பின் மூலியமாய், மனம் திரும்புதல் மூலியமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கைட் பண்ணுகிற அந்த ரட்சிப்பின் மூலியமாய் பாவத்திலிருந்து விடுபட்டு வேறுபட்ட வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக நம்ம போகும்போது எங்கள் தேவனுடைய நாமத்திலே நாங்கள் இதுவரைக்கும் தோல்வியை கண்டிருந்தோம் ராஜா. தோல்வியை கண்டிருந்த எங்களுக்கு உம்முடைய ரட்சிப்பின் மூலியமாய் ஜெயங்கொடி ஏற்ற, உம்முடைய நாமத்தின் மூலியமாய் ஜெயங்கொடி ஏற்ற எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்களே, நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாவீது பாடுகிறார். உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நம்மளுடைய வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். தாவீதின் மூலியமாய் அருளப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தின் சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 5 வசனங்கள் இவ்விதமாய் கூறுகிறது. அவருடைய ரட்சிப்புக்கு நேராக தலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா.
மக இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா இந்த நேரத்திலும் உம்முடைய ரட்சிப்புக்காக மன்றாடுகிறோம் தகப்பனே. இயேசுப்பா நீர் எங்கள் மன விருப்பத்தை எல்லாம் அருளச் செய்கிறீர் தகப்பனே, அதற்காக நன்றி. எங்களை ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுகிறீர், அதற்காக நன்றி. இயேசுப்பா உம்முடைய கிருபை எங்கள் மேல் பொழிந்தருளுங்க. இயேசுப்பா நாங்கள் உம்முடைய சத்தியத்தினூடாய் உம்முடைய அன்பினூடாய் நாங்கள் கடந்து செல்ல கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இயேசுப்பா ரட்சிப்புக்கு ஏற்ற கனியை கொடுக்கும்படியாக நாடுகிறோம், தேடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுங்க தகப்பனே. இயேசுப்பா நீர் ஒருவரே உன்னதர், நீ சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்களும் அநேகர் ஆயத்தமாக கிருபை செய்யுங்க. மீட்பெறும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.